சமூகத்திலிருந்து வங்கத்து சிங்கம் என்று அழைக்கப்படுகிற சிராஜுத் தௌலா அவர் இந்த நாட்டிற்கு செய்த உழைப்பு தியாகம் கொஞ்ச நெஞ்சமா? கிழக்கிந்திய கம்பெனி என்கிற பெயரில் ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டிற்குள்ளே நுழைகிறார்கள், நாட்டின் வளத்தை சுரண்டுகிறார்கள். நாட்டின் வளத்தை சுரண்டியது மட்டுமல்லாமல் இந்த நாட்டு மக்களையே அடிமைகளாக நடத்துகிறார்கள். இதையெல்லாம் வங்காளத்தினுடைய நவாபாக இருக்கக்கூடிய சிராஜுத் தௌலா பார்க்கிறார். அண்டி பிழைக்க வந்தவர்கள் நமது நாட்டின் வளத்தை சுரண்டிவிட்டு நம்முடைய நாட்டு மக்களையே அடிமைப்படுத்துகிறார்களா? இவர்களை நாம் ஒருபோதும் சும்மா விட்டுவிடக்கூடாது என்று இனம் கொண்டு சினம் கொண்டு, அப்போது கல்கத்தா ஆங்கிலேயர்களுடைய கையில் இருந்தது, அதனை அவர்கள் ஒரு முக்கிய நகராக கொண்டு தங்களுடைய ஆட்சியை செய்து கொண்டிருந்தார்கள், தங்களுடைய நிர்வாகங்களை செய்து கொண்டிருந்தார்கள். வங்காளத்தினுடைய நவாபாக இருந்த சிராஜுத் தௌலத் அவர்கள் கல்கத்தா மீது படையெடுத்தார்கள். ஆங்கிலேயனை ஓட ஓட விரட்டிவிட்டு கல்கத்தாவை தம்முடைய வசப்படுத்தி கொண்டார்கள். அது ஆங்கிலேய அதிகாரியான ராபர்ட் கிளைவ் என்பவனுக்கு தெரிய வருகின்ற பொழுது கடும் ஆத்திரம் அடைகிறான். சிராஜுத் தௌலா அவர்களுக்கு சமாதான தூது அனுப்புகிறான். அந்த சமாதான தூதை கூட அவர் ஏற்க விரும்பவில்லை. அதெல்லாம் முடியாது, நீ வேண்டுமானால் என் மீது போர்த்தோடு சண்டையிடு, உன்னை விரட்டுறது தான் எங்களுடைய நோக்கம், உன்னை இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம் என்கிற சூளுரைக்கு பிறகு பிலாசி போர் என்கிற 1757 பிலாசி என்கிற இடத்தில் வைத்து கொண்டு ஆங்கிலேயர்களோடு ஆயுதம் தாங்கி அடிப்படையில் போர் தொடுத்தார்கள். சிராஜுத் தௌலா அவர்கள் போர் தொடுத்தார். இதுதான் இந்திய வரலாற்றிலே ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆயுதமேந்தி நடைபெற்ற முதல் போர். ஆனால் இந்த வரலாற்றில் நடைபெற்ற இந்திய நாட்டின் சுதந்திர வேட்கைக்காக நடைபெற்ற இந்த போரை பற்றி, இந்த போரில் உயிர் துறந்த சிராஜுத் தௌலா அவர்களை பற்றி யாரேனும் இங்கே பேசுபவர்கள் உண்டா? அவருடைய வரலாற்றை எடுத்து கூறுபவர்கள் உண்டா?